2025 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 மாசத்துக்கு மேல ஆகப்போகுது. இதுல நெறைய பேருக்கு இந்த 2 மாசம் சூப்பரா போயிருக்கலாம். செம்ம புரொடக்டிவா போயிருக்கலாம். நீங்க நெனச்ச விஷயங்கள பண்ண முடிஞ்சிருக்கலாம். ஆனா, இங்க பலருக்கு அவங்க நெனச்ச விஷயங்கள பண்ண முடியாமலும் ரொம்பவே அன்ப்ரொடக்டிவா இந்த 2024 எப்படி இருந்ததோ, எப்படி இவங்க 2025 மாத்தணும்னு நெனச்சாங்களோ, அப்படி மாத்த முடியாம போயிருக்கலாம். இஃப் இன் கேஸ் அந்த மாரி லிஸ்ட்ல நீங்க இருந்தீங்க அப்படின்னா, ஒரு 5 ஆக்ஷனபிள் டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். பர்சனலி எனக்கு வொர்க் ஆனது. அந்த 5 ஃப்ரேம் வொர்க்க இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இஃப் இன் கேஸ் நீங்க இந்த 2025 ஏதாவது புதுசா ட்ரை பண்ணணும், இல்ல இத பண்ணணும், இந்த மாரி ஒரு ஹேபிட்ஸ பில்ட் பண்ணணும், இல்ல புதுசா ஒரு பிசினஸ் பண்ணணும், இல்ல புதுசா உங்களோட ஸ்டடீஸ்ல ஃபோக்கஸ் பண்ணி நெறைய மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும். இப்படியெல்லாம் நெனச்சு பட் அதுக்கேத்த மாரி ட்ராக்ல உங்க லைஃப் போல அப்படின்னா, இந்த வீடியோ டெஃபினட்டா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நான் சொல்லப் போற மொத விஷயம் வந்து என்ன அப்படின்னாக்க, நீங்க உங்களுக்கு கோல் செட் பண்ணுவீங்க. இது எல்லாருமே பண்ண விஷயம் தான். கோல் செட்டிங் அப்படின்றது நம்ம வருஷம் வருஷம் ரெசல்யூஷன் எடுக்கிறப்ப செட் பண்ணுவோம். பட் அந்த கோலை செட் பண்றதுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரேம் ஒர்க் இருக்கு. அந்த ஃப்ரேம் ஒர்க் வந்து ஸ்மார்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஒரு லெட்டருக்குமே ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல எஸ் அப்படின்றத ஸ்பெசிபிக் அப்படின்னு சொல்லுவோம், எம் அப்படின்றத மெஷரபிள், ஏ அப்படின்றத அச்சீவபிள், அண்ட் ஆர் அப்படின்றத ரிலவன்ட், அண்ட் டி அப்படின்றத டைம் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஒரு வார்த்தைக்குமே நிறைய அர்த்தங்கள் இருக்கு. இந்த ஸ்பெசிஃபிக் இந்த ஸ்மார்ட் ஃப்ரேம் ஒர்க்கை என்னோட கோல் செட்டிங்ல பிளஸ் என்னோட ரியல் லைஃப்ல எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண அப்படின்றத பத்தி சொல்றேன். பேசிக்கா நீங்க ஒரு கோல் செட் பண்றீங்க அப்படின்னா நிறைய பேர் என்ன செட் பண்ணிடுவாங்கன்னா, ரியலிஸ்டிக்கா இல்லாத, அச்சீவபிளா இல்லாத, ரொம்பவே வந்து அன்ரியலிஸ்டிக்கான அவங்க ஃபாலோ பண்ண முடியாத கோலை செட் பண்ணிடுவாங்க. நீங்க கோலை செட் பண்றது முக்கியம் கிடையாது. அந்த கோலுக்கு நீங்க எப்படி ஒரு சிஸ்டம் பில்ட் பண்றீங்க, அந்த கோலை வந்து எப்படி நீங்க ப்ராசஸ் பண்ணி அச்சீவ் பண்றீங்கன்றதான் மேட்டர். அதுக்கு இந்த ஸ்மார்ட் ஃப்ரேம் ஒர்க் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், நான் வந்துட்டு கோஅப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ எங்களோட ஏஜென்சிக்கு ஒரு கோல் வைக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த வருஷம் நம்ம ஒரு 50 நியூ கிளைண்ட்ஸ் கூட ஒர்க் பண்ணணும் அப்படின்றத எங்களோட கோல் அப்படின்னு வச்சுக்கலாமே. இந்த கோலை எப்படி இந்த ஸ்மார்ட் ஃப்ரேம் ஒர்க்ல கொண்டு வரலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஸ்பெசிஃபிக்கா இருக்கணும். ஜெனரலா இல்லாம, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏஜென்சி ரன் பண்றேன், இந்த வருஷம் ஏஜென்சி க்ரோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஜெனரலா இல்லாம ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் எங்களோட ஏஜென்சிக்கு இந்த வருஷம் 50 புது கிளைண்ட்டை கொண்டு வரணும் அப்படின்றத அந்த ஸ்பெசிஃபிக் கோல் அப்படின்னு வச்சுக்கலாம். செகண்ட் ஒன், அதை மெஷரபிளா இருக்கணும். அதாவது ஜஸ்ட் எனக்கு நிறைய கிளைண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லாம நான் ஸ்பெசிஃபிக்கா மெஷரபிளா சொல்றேன் இல்லையா, எனக்கு 50 கிளைண்ட்டை கொண்டு வரணும். இந்த 50 கிளைண்ட் எடுத்துட்டு வரதுக்கு என்ன ஃபாலோ பண்ண போறோம் அப்படின்றத தான் மெஷரபிள் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒரு 50 கிளைண்ட் எடுத்துட்டு வரணும்னா என்ன பண்ணணும், நாங்க வந்து நிறைய லீட் ஜென்ரேட் பண்ணணும். இப்போ லீட் ஜென்ரேட் பண்ணணும்னா என்ன பண்ணணும், நாங்க வந்து கேம்பெயின் ரன் பண்ணலாம், நிறைய கான்டென்ட் பண்ணலாம், அவுட்ரீச் பண்ணலாம். இதெல்லாம் மெஷரபிள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். மூணாவது ஸ்மார்ட்ல இருக்கக்கூடியது ஏ. அந்த ஏ என்ன அப்படின்னாக்கா அச்சீவபிள். அச்சீவபிளா இருக்கணும். நான் 50 கிளைண்ட் அப்படின்னு சொல்றது டெஃபினட்டா அச்சீவபிள். இதே இடத்துல நான் 500 கிளைண்ட் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறது நாட் அச்சீவபிள் அப்படின்ற மாதிரி இருக்கும் இல்லையா. அதனால நீங்க செட் பண்ற கோல் அச்சீவபிளா வந்து இருக்கணும். அண்ட் நாலாவது முக்கியமான திங் ரிலவெண்டா இருக்கணும். ஸோ நான் இப்போ கோஅப் அப்படின்னு சொல்லி ஒரு மார்க்கெட்டிங் ஏஜென்சி ரன் பண்ணிட்டு இருக்கனால நான் வந்து என்ன சொல்றேன், எனக்கு ஒரு 50 கிளைண்ட் எடுக்கணும்னு சொல்றேன். நான் சம்பந்தமே எனக்கு ரிலவெண்ட் இல்லாத ஒரு விஷயத்தை கோலா செட் பண்றப்போ என்னால் அச்சீவ் பண்ண முடியாது. அதில் நான் நிறைய ஃபோக்கஸும் போட மாட்டேன். அதனால உங்களுடைய கோல் உங்களோட கெரியருக்கோ இல்லை உங்களோட லைஃபுக்கோ உங்களோட ப்ரொடக்டிவிட்டிக்கோ சம்மந்தப்பட்டதா இருந்தது அப்படின்னா ரொம்ப பெட்டரா இருக்கணும். இது எல்லாத்தையும் விட முக்கியமானது ஸ்மார்ட்ல இருக்க கடைசி டி, அதுதான் டைம் பவுண்ட். நீங்க என்ன பண்றதா இருந்தாலும் அதுக்கு ஒரு டைம் லிமிட் செட் பண்ணிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ 50 கிளைண்ட் எடுக்கணும் முடிவு பண்றேன், மாசத்துக்கு எனக்கு வந்து ஒரு 5 இருந்து 6 கிளைண்ட் எடுக்கணும் அப்படின்றதான் வந்து டைம் பவுண்ட். அப்படின்னா கண்டிப்பா மாசத்துக்கு இத்தனை கிளைண்ட் நான் அச்சீவ் பண்ணுவேன், வருஷத்துல இத்தனை கிளைண்ட் அச்சீவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்துக்குமே ஒரு டைம் பிளாக் ஷீட் பண்ணணும். ஏன்னா உங்களோட ஹியூமன் மைண்ட் பத்தி உங்களுக்கு தெரியும், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஒரு சின்ன டாஸ்க்கை கொடுத்து, அதாவது ஒரு 10 நிமிஷத்துல முடிக்கக்கூடிய வேலையை உங்ககிட்ட கொடுத்து அதை ஒரு நாள் ஃபுல்லா டைம் கொடுத்தா அந்த ஒரு நாளோட கடைசி சில மணி நேரங்களில் தான் நம்ம வேலையை பண்ணி முடிப்போம். ஏன்னா நம்ம மைண்டே பேசிக் அப்படி தான் ஒர்க் ஆகும். அதனால உங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு டைம் லிமிட்டை செட் பண்ணிக்கிறது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால நீங்கள் நாட் ஓன்லி கோல் செட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அதில் இந்த ஸ்மார்ட் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. அதை நான் எப்படி ரியலிஸ்டிக்காக எங்களுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்றத பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இது மாதிரி உங்களோட பிசினஸ்லையோ பர்சனல் லைஃப்லையோ இல்லை உங்களோட ஸ்டடீஸ்லையோ எதுலையா இருந்தாலும் இந்த ஸ்மார்ட் அப்படின்ற ஃப்ரேம் ஒர்க்கை உங்களோட கோல் செட்டிங்கில் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதோட ரிசல்ட் வந்து டெஃபினட்டாக சூப்பராக வந்து இருக்கும். ரெண்டாவது முக்கியமான திங் என்ன அப்படின்னா, பில்ட் அ பாசிட்டிவ் ஹேபிட். அதாவது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நல்ல ஒரு ஹேபிட்ஸை பில்ட் பண்ணுங்க, இதை பண்ணுங்க, அதை பண்ணுங்கன்னு. பட் இங்கே ஹேபிட்ஸ் முக்கியம் கிடையாது. ஒரு ஃபேமஸான கோட் ஒன்று இருக்கு, வின்னர்ஸ் அண்ட் லூசர் ஹேவ் த சேம் கோல் அப்படின்னு சொல்லிட்டு. இதை ஒரு குட்டி ஸ்டோரி மூலமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஒரு 2 பர்சன்ஸ் இருக்காங்க, 2 பேருக்குமே 6 பேக் வைக்கணும் அப்படின்றது தான் கோலா இருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் பர்சன் 6 பேக் வைக்கணும்ன்றதுக்காக நிறைய டயட் ஃபாலோ பண்றாரு, டெய்லி ரெகுலரா ஒர்க் அவுட் பண்றாரு, அவரோட ஃபுட்டை வந்து ரொம்ப கண்ட்ரோலா இருக்காரு. அதே மாதிரி தான் செகண்ட் பர்சனும் கொஞ்ச நாள் இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுறாரு. பட் போக போக அவருக்கு போர் அடிக்குது, அதனால ஒர்க் அவுட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறாரு, அவர் டயட் ஃபாலோ பண்ணுறது இல்லை, நிறைய ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாரு. அண்ட் எண்டில் 6 பேக் வச்சது யார் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பர்சன் தான். பட் இந்த 2 பர்சனுக்கும் இருந்த கோல் என்ன, 2 பேருமே 6 பேக் வைக்கணும் தான் முடிவு பண்ணாங்க. பட் கடைசியாக வச்சது யார், அதில் ஃபர்ஸ்ட் பர்சன். என்ன காரணம்னா அவர் கோலை மட்டும் செட் பண்ணாமல் அதை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணார், அதை ஒரு ப்ராசஸாக பண்ணார். அதனால் அந்த கோலுக்காக நீங்கள் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்ற அந்த ப்ராசஸ் தான் முக்கியம். அதனால நீங்கள் ஒரு ஹேபிட் ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படின்னாக்க அதுக்கு ஒரு ப்ராசஸ் செட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இப்போ 1 ஹவர் டெய்லி எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாக்க எடுத்த உடனே 1 ஹவர் போயிட்டு படிக்காம டெய்லி கொஞ்சம் கொஞ்சமாக படிக்க ஆரம்பிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிகிட்டே இருக்கப்புறம் உங்களுக்கு அந்த பாசிட்டிவான ஹேபிட்ஸ் வந்து நல்லாவே பில்ட் ஆயிரும். அதே மாதிரி 21 days ஃப்ரேம் ஒர்க் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் ஒரு 21 நாள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து பண்ணிட்டீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அது அடுத்து உங்களுக்கு பழக்கமாயிரும். அதனால் நீங்கள் அந்த ஒரு மெத்தடுமே ஃபாலோ பண்ணலாம்.
அதனால் நீங்கள் ஒரு ஹேபிட்டை பில்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த ஹேபிட்டை பில்ட் பண்ணுறதுக்கான ப்ராசஸ் தான் இம்பார்ட்டன்ட்டே தவிர அதோட எண்ட் கோல் வந்து உங்களுக்கு முக்கியம் கிடையாது. அதனால் அந்த ப்ராசஸ் வந்து ப்ராப்பராக செட் பண்ணி ஒரு பாசிட்டிவ் ஹேபிட்ஸாக பில்ட் பண்ணுறதுக்கான முயற்சியில் வந்து நீங்கள் வந்து ஈடுபடலாம். அண்ட் தேர்ட் இம்பார்ட்டன்ட் திங், இன்வெஸ்ட் இன் யுவர் செல்ஃப். அதாவது இந்த உலகத்திலே மிக சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் என்ன அப்படின்னா அது நம்ம மேலே பண்ணக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் தான். இதை 3 விதமாக நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹெல்த்தில் இன்வெஸ்ட் பண்ணலாம், ரெண்டாவது நம்மளோட ஸ்கில்ஸ்க்கு, அண்ட் மூணாவது நம்மளோட லுக், அதாவது நம்மளோட அப்பியரன்ஸ்க்கு வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம். இந்த 3 இன்வெஸ்ட்மெண்ட்டுமே எப்போவுமே வீண் போகாது. மெயினாக உங்களோட ஸ்கில்க்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறப்போ உங்களோட லைஃப் அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகலாம். அதனால் கண்டிப்பாக உங்கள் மேலே இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மறந்துடாதீங்க. முக்கியமாக ஸ்கில் மேலே நிறைய இன்வெஸ்ட் பண்ணுங்கள், நிறைய புது புது விஷயங்கள் கற்றுக்கங்க, நிறைய வெபினார்ஸ் அட்டெண்ட் பண்ணுங்கள், நெட்வொர்க் ஈவெண்ட்ஸ் போங்க, மெயினாக நிறைய புது புது கோர்சஸ் கற்றுக்கலாம், நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயங்கள். இப்படி பண்ணுறப்போ உங்களோட ஸ்கில் வந்து இம்ப்ரூவ் ஆகும். அதே மாதிரி உங்களோட லுக் மேலேயும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள், அண்ட் ஹெல்த் மேலேயும் முக்கியமாக கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் நீங்கள் பண்ணுறப்போ உங்களோட பர்சனல் லைஃப்லையும் சரி, உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி கண்டிப்பாக க்ரோத் இருக்கிறத நீங்களே வந்து பார்க்க முடியும். அதனால இன்வெஸ்டிங் யுவர் செல்ஃப் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கீ டு சக்ஸஸ் அப்படின்றத வந்து மெயினாக சொல்லிக்கலாம். அண்ட் ஃபோர்த் இம்பார்ட்டன்ட் திங், சரௌண்ட் யுவர் செல்ஃப் வித் குவாலிட்டி பீப்புள். அதாவது நீங்கள் இருக்கக்கூடிய என்வரான்மெண்ட், அது உங்களை சுற்றி இருக்கக்கூடிய பீப்புள் அப்படின்றவங்க ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுவாங்க. உங்களுடைய பர்சனல் லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுடைய கரியரில் இருந்தாலும் சரி, நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த இடத்துல உங்களை பற்றி ஒருத்தர் டிமோட்டிவேட் பண்ணிகிட்டே இருக்காங்க, இல்லை நீங்கள் பண்ணுற இடத்துல அது உங்களுக்கு மட்டும் தான் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, வேறு யாருக்குமே அதை பற்றி இன்ட்ரெஸ்ட் இல்லை, யாருமே உங்களை மோட்டிவேட் பண்ணலை அப்படின்றப்போ நீங்களுமே அதை ரொம்ப நாள் தொடர்ந்து பண்ண மாட்டீங்க. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் நல்லா படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, இல்லை புதுசாக ஏதாவது ஒரு ஸ்கில் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை சுற்றி அது லைக் மைண்டட் பீப்புளை வச்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். இந்த விஷயத்தை நிறைய பேர் தொடர்ந்து சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பல நேரங்களில் நீங்கள் யார் அப்படின்றத முடிவு பண்ணுறதே உங்களை சுற்றி இருக்கவங்க தான். அப்படி இருக்கப்போ உங்களை சுற்றி இருக்க பீப்புள் நல்ல லைக் மைண்டட் பீப்புளாக, நல்லா உங்களை மோட்டிவேட் பண்ணக்கூடிய பீப்புளாக, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய பீப்புளாக இருந்தால் மட்டும்தான் உங்களால் எந்த விஷயமா இருந்தாலும் அந்த கன்சிஸ்டண்ட்டாக எஃபோர்ட்ஸ் பண்ண முடியும், உங்களால் க்ரோ ஆக முடியும். அதனால உங்களை சுற்றி எப்போவுமே லைக் மைண்டட் பீப்புளை வந்து வச்சுக்கோங்க. அண்ட் ஃபைனலி 5வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, டேக் கேர் ஆஃப் யுவர் மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் ஃபினான்ஷியல் ஹெல்த். ஏன்னா நம்மளோட லைஃப் அப்படின்றது இந்த 3 விஷயத்தை சார்ந்து தான் இருக்கும். இது 3ல் ஏதாவது ஒன்று உங்ககிட்ட ஒழுங்காக இல்லைனாலுமே உங்களுக்கு லைஃப்பில் பிரச்சனையாக தான் இருந்துட்டு இருக்கும். அதனால கண்டிப்பாக நீங்கள் பார்த்துக்க வேண்டிய ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, உங்களோட ஃபிசிக்கல் ஹெல்த்தை வந்து பார்த்துக்கங்க. ரெண்டாவது உங்களோட மென்டல் ஹெல்த். உங்களோட மைண்ட் லெவலில் நீங்கள் கரெக்டான ஸ்டேபிளாக இல்லை, நீங்கள் ஹாப்பியாக இல்லை அப்படின்னாலுமே நீங்கள் நினைக்கிற விஷயங்களை பண்ண முடியாது. அண்ட் 3வது ஃபினான்ஷியல் ஹெல்த். முன்னாடி இந்த 2மே இருந்துட்டு நீங்கள் ஃபினான்ஷியலாக ஸ்டேபிளாக இல்லை, உங்களால் ஒரு இன்கம் பண்ண முடியல அப்படின்னாலுமே உங்களுக்கு பெரிய பிரச்சனை. அதனால உங்களோட மென்டல் ஹெல்த், ஃபிசிக்கல் ஹெல்த் அண்ட் ஃபினான்ஷியல் ஹெல்த், இது 3மே சேர்ந்ததான் லைஃப். ஸோ இது 3மே சேர்ந்ததான் ஒரு ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லலாம். இந்த ட்ரையாங்கிள் உங்களுக்கு ப்ராப்பராக இருந்தால் மட்டும்தான் உங்களோட லைஃப் வந்து நல்லா இருக்கும், நீங்களும் ஹாப்பியாக இருப்பீங்க, உங்களால் க்ரோத்தும் ஆக முடியும். அதனால் இந்த ஒரு 5 விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். இந்த 5 விஷயங்களை நிறைய பேர் முன்னாடியே சொல்லியிருக்கலாம், பட் இதை நான் எப்படி ரியல் லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ணேன், எனக்கு ஏற்ற மாதிரி இது எப்படி ஒர்க் ஆச்சு அப்படின்றத பற்றி ரியல் டைம் எக்ஸாம்பிளோட சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க. முக்கியமாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.